ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னுடைய ஈவினிங் வரைக்கும் ரொட்டீன் தாங்க உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே என்னங்க வேலை, ஃபஸ்ட்டு வந்து சமைக்கிற வேலை தான். அப்படி தான் நான் வந்து ரொம்ப சோம்பேறி தனத்தோடு நான் வந்து சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். என்ன சமையல்னால் ரொம்ப குயிக்காக செய்கிற தேங்காய் சாதம் தாங்க. எப்பயும் வந்து தேங்காய் பால் சாதம் செஞ்சு சாப்பிடுவோம். டக்குன்னு குயிக்காக ரெடி பண்ணோன்னா இதுதான் கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு சைடு சாதம் வடித்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சலை, அப்புறம் கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, முந்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து தேங்காய் திருப்பி சேர்த்துக்க வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளான தேங்காய் சாதம் தாங்க. அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல்னால் நல்லாயிருக்கும். அதனால் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் நான் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தாங்க காலையில் லஞ்சுக்கு. இந்த மாதிரி கட்டி கொடுத்தா அவங்க 2 பேருக்கும் எப்போயுமே ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நான் வந்து பொரியலுக்காக கொஞ்சம் தேங்காய் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். பால் காய்ச்சி வச்சாச்சு. எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு இந்த வேலைலாம் செஞ்சுருவேங்க. ஒரு சைடு சாதம் வச்சுட்டு ஒரு சைடு வந்து பால் காய்ச்சிடுவேன். நீங்களும் காலையில் வந்து வேலை செய்யும்போது கொஞ்சம் உங்களுக்கும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும்னு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி டக்கு டக்குன்னு நீங்கள் ஒவ்வொன்றா வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ டேரனுக்கு சாப்பாடு கட்டியாச்சு. அவனுக்கு இந்த தேங்காய் சாதம், லெமன் ரைஸு இது மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். வெரைட்டி ரைஸ்னால் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நேந்திரங்காய் சிப்ஸ் தாங்க வச்சுருக்கேன். அவ்வளோதான். டேரனுக்கு வந்து லஞ்ச் கட்டியாச்சுனாலே எனக்கு பெரிய டென்ஷன் முடிஞ்சிருச்சு. எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு டென்ஷன் இருக்கும், அதே டென்ஷன் தான் எனக்கும். அடுத்து வீடியோ நான் தாங்க எடுக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும். மீதி இருந்த தேங்காய் சாதத்தை தனியாக வந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்து வச்சுட்டேன். எங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் சட்னி அரைக்கிறேன். அதனால் வந்து பூண்டு சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த சட்னி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு வந்து சட்டுன்னு ரெடி பண்ணலாம். ஒரு பெரிய தக்காளி, உங்களுக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க. சில சமயம் காரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட சேர்த்துக்குங்க. காரம் இருந்துச்சுன்னா கம்மியாக சேர்த்துக்குங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் மிளகா வந்து காரமான மிளகா தான். நான் அதனால் 4 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு எடுத்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்க வேண்டியதுதான். ஏன்னா நிறையா பேர் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் சட்னி அரைச்சா பத்தாது. ஆனால் நிறையா பேர் இருந்தாலும் நீங்கள் கூட வந்து தக்காளி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த சட்னி யாருக்கு பிடிக்குன்னா எனக்கும் ரேஷ்மாக்கும் டேரன் அப்பாவுக்கும் பிடிக்கும். டேரன் இந்த மாதிரி சட்னி சாப்பிடவே மாட்டாங்க. அப்பையிலேருந்தே சரி இந்த சட்னி தொடவே மாட்டான். அது அவனுக்கு பிடிக்காதுன்றதுக்காக சாப்பிடவே மாட்டான். அதனால் இன்றைக்கி வந்து காலையில் இது எல்லா வேலையும் முடித்தாச்சு. மதியானம் எங்கள் 2 பேருக்கு மட்டும் தான் லஞ்ச் ரெடி பண்ணணும். கடைசியாக நான் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ வந்து போட்டிருந்தேங்க. எல்லோரும் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து வந்து பூண்டு சட்னி தாங்க நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் இந்த சட்னி வந்து தோசைக்கு, இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் இந்த சட்னி செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும், இல்லைனா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெயே சேர்த்துக்குங்க. மற்ற எந்த எண்ணெய் சேர்த்தாலும் இந்த சட்னிக்கு செட் ஆகாது. நல்லெண்ணெயோட கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த சட்னி தாளிச்சிக்கலாங்க. மற்ற எந்த எண்ணெயும் கண்டிப்பாக சேர்த்துறாதீங்க, உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் சட்னி இருந்தாலே போதும். நம்ம வந்து நிறையா வந்து வச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்து இந்த சட்னி அரைக்க தேவையில்லை. கொஞ்சம் அரைச்சிங்கனாலே ரொம்ப காரமாக இருக்கனால கொஞ்சம் தொட்டு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். இப்படி தான் காலையில் இட்லி ஊற்றிட்டு பூண்டு சட்னி அரைச்சிட்டேங்க. ரொம்ப சுலபமாக எது செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டேன். அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே செஞ்சுருந்த கொஞ்சம் சட்னியும் இருந்துச்சு, குருமா வேறு இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் வச்சு தோசை சாப்பிட்றலாம், இட்லி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நான் காலையில் இவங்களுக்கெல்லாம் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். எங்களுக்கு வந்து இட்லி ஊற்றிட்டேன். டேரன் அப்பாவுக்கு இட்லி தான் பிடிக்கும் அப்படின்றதுக்காக. அடுத்து கருவேப்பிலையை வந்து நான் சட்னி மேலே வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா அதில் போட்டோன்னு வெளியே வந்து படப்படன்னு ரொம்ப தெளிச்சிரும். அதனால் நான் சட்னியில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணிக்கிங்க. வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். நமக்கு கருவேப்பிலையை கழுவிட்டு நம்ம அதில் சேர்த்தோன்னு படப்படன்னு வெடிச்சிரும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சட்னி மேலே சேர்த்துட்டு நீங்கள் எண்ணெயை அது மேலே சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் கரெக்டாக இறங்கிடும். வெளியே எண்ணெயும் தெளிக்காது உங்கள் மேலேயும். அவ்வளோதாங்க, காலையில் டிஃபன் முடிஞ்சிருச்சு. ரேஷ்மாவுக்கும் டேரனுக்கும் சாப்பாடு கட்டியாச்சு. அடுத்து மதியானம் லஞ்சு தாங்க ரெடி பண்ண போகிறேன் நான். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி சட்னி ட்ரை பண்ணி பார்க்கலன்னா இந்த சட்னியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை, இட்லிக்கெலாம். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா ரேஷ்மா விட்டுட்டு வந்தோடனே டேரனை பார்க்க வச்ச பிறகு தான் நான் சாப்பிட போகிறேன். சரி, அதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற வேலையை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து டிஃபன் வேலையை முடிச்சிட்டேங்க. 9 மணிக்கெலாம் எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். மத்தியானம் லஞ்ச் என்ன ரெடி பண்ணுறேன்னா எங்கள் 2 பேருக்கும் வந்து மட்டும்தான் சமைக்கணும். ஏன்னா ரேஷ்மா டேரனுக்கு தான் தேங்காய் சாதம் கட்டியாச்சேங்க.
டேரன் அப்பாவுக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான தக்காளி தொக்கு தான் நான் ரெடி பண்ணுறேன். இந்த தக்காளி தொக்கு ஏற்கனவே நான் வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம், பூண்டு, தக்காளி அவ்வளோதாங்க இதுக்கு வந்து முக்கியமானது. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்க வேண்டியதான், அவ்வளோ. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப சுலபமானது. ஆனால் நீங்கள் வந்து தக்காளி சாதம் செய்யும்போது பிரியாணி டேஸ்ட் வரும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி தக்காளி தொக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றவங்களாம் முக்கால்வாசி இந்த மாதிரி தக்காளி சாதம் தாங்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து வாழைக்காய், உருளைக்கிழங்குலாம் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் காரமாக ரெடி பண்ணியிருக்கனால நான் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் தாங்க ரெடி பண்ண போகிறேன். தேங்காய் போட்டு பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போ தக்காளி விலை கம்மியாகிடுச்சு, அதனால் நான் வந்து தக்காளி இருக்கிறனால என்ன செஞ்சு தக்காளியில் தீக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் செய்கிறேன். உங்களுக்கும் தக்காளிலாம் இப்போ சீப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் இந்த தொக்கு செஞ்சு நீங்கள் நிறையா வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஏன்னா கிலோவே 10 ரூபா தாங்க தக்காளி. அதனால் தக்காளி நீங்கள் நிறையா வாங்கினீங்கன்னா டொமேட்டோ கெச்சப்லாம் எப்படி செய்யணும்னு நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா போய் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நான். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் குழம்பு வைக்கணும், என்னடா குழம்பு வைக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தக்காளி தொக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு வத்தல் வறுத்தாலே போதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து கேரட் பீன்ஸ்லாம் நறுக்கி வச்சுட்டேன். நான் தான் வீடியோ வந்து எடுத்துக்கிட்டே சமைச்சிக்கிட்டே எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகும். ஏன்னா ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் வந்து ஸ்கூலும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம் வேறு போயிட்டு இருந்துச்சு. அதனால் நான் வீடியோ எடுக்க முடியாதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருந்தேன். அதே மாதிரி என்னுடைய வெட்டிங் டே வீடியோவும் என்னால் வந்து ஷேர் பண்ண முடியலங்க. வீடியோ அவ்வளோவா என்னால் எடுக்க முடியல. அதனால தான் இப்போ பாருங்கள், நம்ம எப்பயும் செய்கிற கேரட் பீன்ஸ் பொரியல் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய் தாளித்து, கருவேப்பிலை தாளிச்சிட்டு, கேரட் பீன்ஸ் நறுக்கிட்டு தேங்காய் சேர்த்துக்க வேண்டியதாங்க. இப்படி தான் எங்களோட மதியானம் லஞ்ச் போச்சு. இன்னும் தக்காளியில் நீங்கள் வந்து ஜாம் கூட ரெடி பண்ணலாம். அதுவும் வேணால் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எங்கே பார்த்தாலும் இப்போ தக்காளி ரொம்ப சீப்பாக போயிடுச்சுங்க. அதனால் 10 ரூபாய் கிலோ வந்தனால நான் நிறையா வாங்கி வச்சுருக்கனால இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன். நீங்களும் தக்காளி வச்சுருந்தீங்கன்னா வாங்கி இந்த மாதிரி சீப்பாக உங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னா இந்த தக்காளி தொக்கு ட்ரை பண்ணுங்கள். டொமேட்டோ கெச்சப் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தக்காளி ஜாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னா குலோப் ஜாம் தாங்க ரெடி பண்ணுறேன். இந்த சமையல்லாம் முடிச்சாச்சு. இந்த குலோப் ஜாம் சிறப்பு ஏதுன்னா, நம்ம முன்னாடியே நான் வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன் உங்ககிட்ட. ரசகுல்லாவும் குலோப் ஜாமும் வாங்கினேன்னு சொல்லி ரிலையன்ஸ் நம்ம மாலில் போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்தது தான். அதை நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க, வீணாக போயிடும். ஏன்னா அதில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு மீதி அவ்வளோ நிறையா வந்து சிறப்பு இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சிறப்பு நீங்கள் இந்த குலோப் ஜாம் வாங்கிட்டு சிறப்பு மீந்திருந்துன்னா நீங்கள் ஒரு குலோப் ஜாம் பாக்கெட் மட்டும் வாங்கினா போதுங்க. டக்குன்னு இந்த சைடு வந்து ரீஃபண்ட் ஆயிலும் கொஞ்சம் கீயும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து குலோப் ஜாமை வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி பொரிச்சிட்டு நீங்கள் அதோட சேர்த்துடலாம். ஏன்னா அந்த சிறப்பு வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. அப்படி தான் நான் வந்து இதை வாங்கிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக குலோப் ஜாம் பாக்கெட் வேணாம். இது எப்போ வாங்கின குலோப் ஜாம்னா தீபாவளிக்கு வாங்கினதுங்க. நான் அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். சரி இருந்துச்சு, நடுவில் செய்யணுன்னு இருந்தேன். நடுவில் கூட அப்படி கூட ஒன்று செஞ்சேன்னு நினைக்கிறேன். திருப்பி இருந்ததை வந்து சரி இந்த குலோப் ஜாம் சிறப்பில் சேர்த்துடலாம் அப்படின்ட்டு தான். அப்போ நமக்கு வந்து வேலை பெருசாகவே தெரியாதுங்க. ஏன்னா சிறப்பு எடுத்து நம்ம குலோப் ஜாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. டக்குன்னு கொஞ்சோண்டு பால் எடுத்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து குலோப் ஜாமுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. குலோப் ஜாம் உடையாமல் எப்படி செய்யணும்னு நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க் தரேன், நீங்கள் அதையும் போய் பாருங்கள். உடையாமல் வருங்க. நம்ம வந்து வெடிச்சு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. அதே மாதிரி நம்ம கடையில் வாங்கின சிறப்பு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆனால் தான் ஊறும். நம்மளுடைய சிறப்பு டக்குன்னு ஊறிடும். கடையில் வாங்கினது கொஞ்சம் நேரம் தாங்க ஆகுது. நான் அப்படி தான் அந்த சிறப்பை எடுத்து வச்சுருந்தேன். நான் வந்து ரசகுல்லா சிறப்பும் குலோப் ஜாம் சிறப்பும் ஒன்றா சேர்த்துட்டேன். ஓகே, ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா திக்காக தான் இருந்துச்சு, தண்ணியாலாம் இல்லைங்க. கடையில் வாங்கினதில் நம்ம செய்யும்போது கூட ரசகுல்லா சிறப்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதில் அப்படி இல்லை. அடுத்து என்ன செய்கிற வேலை, குலோப் ஜாம் சாப்பிட வேண்டியதாங்க. நான் வந்து ரேஷ்மாவும் டேரனும் வரத்துக்கு முன்னாடியே குலோப் ஜாமை ரெடி பண்ணி எடுத்து மூடி வச்சுட்டேங்க. இப்படி தான் அன்னைக்கு என்னுடைய வேலைகள் வந்து இப்படி தான் சுறுசுறுப்பாக போகிறதுலையும் சோம்பேறித்தனத்தோடு நான் இதையும் செஞ்சுட்டேன். சுறுசுறுப்பாக இருப்போம், எல்லா நாளுமே நம்ம சுறுசுறுப்பாக இருக்க மாட்டோம். சோம்பேறித்தனத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருந்துச்சா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டால் காலையில் இந்த மாதிரி தேங்காய் சாதம் இதெல்லாம் செஞ்சுக்கலாம். இது வந்து வெட்டிங் டேக்கு வாங்கின கேக்கு தான். டேரனுக்கும் ரேஷ்மாக்கும் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு என்ன தரதுன்னு யோசித்தேன். சரி ஓகே, கேக் இருந்துச்சு, அதோட குலோப் ஜாமும் சேர்த்து அவங்க வந்து 2 பேரும் வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட உட்காந்துட்டாங்கங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து குலோப் ஜாமோட ட்ரை பண்ணி பாடுறேன், நல்லாயிருக்குண்டான்னு சொன்னேன்.
ஐயோ குலோப் ஜாமோட வேண்டாமேம்மா ஆனால் சாப்பிட்ட பிறகு சூப்பர்னா. இப்படி தாங்க என்னுடைய அன்னைக்குரிய டே இப்படி தான் போச்சு. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.